ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச், ஸோ SA T20 மேட்சோட இரண்டாவது மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மழையால் தடைபெற்றுச்சு. ஸோ மழை வந்ததுனால அந்த மேட்ச் ஒரு பால் கூட டாஸ் கூட போடாமல் ஸோ அதை வந்து அபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இரண்டாவது மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த ரெண்டாவது மேட்சுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ்லேருந்து வெனு ரெக்கார்ட், பிச் ரிப்போர்ட், ஹெட்வுட் ரெக்கார்டில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ பேட்டில் வைஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கிராண்ட் லீக்கான மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்பில் இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் வந்து 1 or 2 பிளேயர் உங்கள் மனநிலைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் சரி, நாங்கள் கொடுக்குற டீமே உங்களுக்கு ஓகே நினச்சி நீங்கள் அதே போட்டாலும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேண்டசி நாலேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களால் டீம்ஸை ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டீம்ஸ்லாம் அதர்வைஸ் டீம்ஸுங்கிறதெல்லாம் அடுத்தது நம்ம லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் எது வந்தாலுமே நம்ம டெலகிராமில் தான் கொடுப்போம். ஸோ அந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, ஓகே. அதே போல் நீங்கள் இன்னும் ரியல் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இதில் ஒப்பீனியன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸில் ஒப்பீனியன், ஃபேண்டசி, கேம்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கேம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. லூடோ அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபேண்டசியில் வந்து போனீங்கன்னா நம்ம நார்மலாக 11 பேர்த்தை பிக் பண்ணுறது, தென் அது மட்டும் இல்லாமல் MVP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ MVP அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாவே அந்த 5 பிளேயரை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி நம்ம ஹெட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை தாண்டி இங்கே ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒப்பீனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து கேன்டர்பரி டு வின் T20 மேட்சஸ் வெஸ் வெலிங்டனுக்கு எதிராக கேன்டர்பரி வின் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் நிறைய ட்ரேட் வந்து வாங்கி போடலாம். ஸோ ட்ரேடிங் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிவிடும் அப்படின்ட்டு நீங்கள் கட்டிடுறீங்க, நீங்கள் அமௌண்ட் வாங்கிடுறீங்க, போக போக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் லாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது மேட்ச் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னா, நீங்கள் அந்த சமயத்தில் போய் உங்களோட ட்ரேடை வந்து உங்களால் விற்றுக்கவும் முடியும். ஸோ நீங்கள் அது வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட லாஸ் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்குமான வாய்ப்புமே இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ரியல் 11 ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா T20யோட இரண்டாவது மேட்ச் டர்பன் சூப்பர் கிங்ஸ்க்கும் MI கேபிட்டல்ஸ் MI கேப் டவுன், ஸோ ரெண்டுக்குமான ஒரு மேட்ச் தான் இது. ஸோ மேட்சோட டேட் வந்து பார்த்திங்கன்னா 11 ஜனவரி இரவு 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்மேட் டர்பனில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ டர்பனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் 153 அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 மேட்ச் நடந்திருக்கு. கடைசியாக விளையாண்ட 22 மேட்ச்சில் அதாவது ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களும் சரி 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட் பண்ணுறவங்களும் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 50-50 ஆப்ஷன் தான். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க, செகண்ட் பேட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஸோ அது இல்லாமல் இது நல்ல ஒரு பேலன்ஸ்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் வெனுவாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நடந்த 11 மேட்ச்சில் 89 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 48 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 41 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நியர்பை தான். ஸோ ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்படியே ஸ்பின்னர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 32 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட்டே ஆகலை. இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட்டே ஆகலை. போத் இன்னிங்ஸ்லையுமே 16 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு தான் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே. கடைசியாக நடந்த இங்கே மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் கூட ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹெட்வுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதில் டர்பன் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. MI கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ணலை. ஸோ டர்பன் சூப்பர் கிங்ஸோட பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டிகா, கெயில் மயர்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக JJ மட்ஸ், நிக்கோலஸ் பூரன், ஹென்ரி கிளாசன், வியான் முல்டர், கீமு பால், டொயன் பெரிட்டேரியஸ், கேசு மகாராஜ், ரீஸ் டாப்லி, ஜூனியர் டாலா
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இந்த டர்பன் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக், தென் நிக்கோலஸ் பூரன், ஹென்ரி கிளாசன், இப்படி 3 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் டீம் சீட்டில் யாருக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அவங்கள வந்து மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட் மினிட் அப்டேட்டில் வந்து நான் குரூப்பில் கொடுக்குறேன், நான் யார் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததான் எம்ஐ கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் ரயன் ரிக்கல்டன் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார். அவரும் டுவால் பிரேவிஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரஷிப் வேண்டர் டெசன், ரோல்ஃப்சன், லிவிங்ஸ்டன், கெரன் பொல்லார்ட், சாம் கரன், ஜார்ஜ் லிண்டே, கசிசூர் ரபாடா, ப்ரூன் என்ரிக்ஸ், அடுத்ததாக துஷாரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப் டவுனோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஓகே, இப்போது யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஓவராலாக பார்த்துருவோம். ஸோ டர்பன் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டி காக் தான் மோஸ்ட்லி விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் தான் வந்திருக்கு. ஸோ குயின்டன் டி காக் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் வந்துடுவார். தென் அது மட்டும் கிடையாது, பேட்டிங் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த வெனுவில் வந்து நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ மினிமம் அவரோட பேட்லேருந்து ஒரு 25லேருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது குயின்டன் டி காக்கு. கேஎல் மேயர்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆல்ரெடி வியான் மோல்டர், கிமு பால், டுவென் பிரிட்டேரியஸ், கேசவ் மகாராஜ், ரேஸ் டாப்லே, ஜூனியர் டாலர், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேஎல் மேயர்ஸ் பவுல் பண்ணுவாராங்கிறது கொஸ்டின் மார்க். ஆட்ஸ் அ பேட்ஸ்மேனாக அவரோட பேட்லேருந்து குயிக்காக 15லேருந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக ஜேஜே மட்ஸுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போகிறாங்க. ஸோ கேசவ் மகாராஜுங்கிற ஒரே ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனோட தான் போகிறதுனால ஜேஜே மட்ஸ் மினிமம் வந்து ஒரு 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. பேட்டிங்கில் இந்த வேணுவில் கொஞ்சம் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 20லேருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து ஜேஜே மட்ஸ் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நிக்கோலஸ் பூரன் T20ல நமக்கு நல்லாவே தெரியும், வெல் நோன் பிளேயர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஒரு கம்மியான பால்லேயே ஒரு 15-20 பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ ரன் வரைக்கும் அடிச்சுடுவார். பவுண்டரிஸில் நிறையாவே ட்ரீட் பண்ணுவார். ஒரே ஒரு மைனஸ், இவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. இருந்தாலும் டீம் ஷீட் வந்ததுக்கப்புறம் யார் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். பை சான்ஸ் நிக்கோலஸ் பூரான் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுறாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாமே நிக்கோலஸ் பூரானுக்கு இருக்கும். ஸோ அப்போ மஸ்ட் ட்ரையாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஓடிஐயில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ கரண்ட்ல செம ஃபார்மில் இருக்காரு. பட் T20ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிச்சு ஆடுறப்போ ஒரு 10க்கு ஒரு 5 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ அது மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். பட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறப்போ அவரை வந்து நம்ம மஸ்ட் ட்ரையாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸும் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். இருந்தாலும் இன்னும் கன்ஃபார்ம் நியூஸாக தெரியல. குவிண்டன் டி காக்கா, நிக்கோலஸ் பூரானா, ஹென்ரி கிளாசனா கன்ஃபார்ம் நியூஸஸ் தெரியல யார் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாங்கன்னு. யார் விக்கெட் கீப்பர் பண்ணாருமே அவங்கள நம்ம வந்து மஸ்ட் ட்ரையாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக கிமு பால், டுவென் பிரிட்டேரியஸ், கேசவ் மகாராஜ், ரேஸ் டாப்லே, ஜூனியர் டாலா, வியான் மோல்டர், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ வியான் மோல்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி அவர் உள்ளவர். நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டவுனே வந்திருக்காரு. ஸோ டீம் ஷீட்டில் வந்து ஒரு 1 டவுன் வர மாதிரி இருந்தால் அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பண்ணுவார். மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுலும் பண்ணுவார். ஸோ கிமு பாலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். இந்த பர்டிகுலர் டீமில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஜூனியர் டாலாவுக்கும் டுவென் பிரிட்டேரியஸுக்கும் தாங்க இருக்குது. பர்டிகுலராக அந்த 19வது ஓவரும் 20வது ஓவரும் டுவென் பிரிட்டேரியஸும் ஜூனியர் டாலாவும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இன்சியலாக பவர் பிளேயில் பொறுத்த வரைக்கும் ரேஸ் டாப்லையும் கிமு பால் 2 பேரும் தான் வந்து இன்சியலாக பவர் பிளேயில் வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் டீமில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஜூனியர் டாலாவும் பிரிட்டேரியஸும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க 2 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பாங்க. ஸோ கேசவ் மகாராஜுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த பர்டிகுலர் விண்டோவில் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு தாங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது அவரோட 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். மினிமம் வந்து 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. டெத் ஓவரில் பவுல் பண்ணக்கூடிய டுவென் பிரிட்டேரியஸ்க்கும் ஜூனியர் டாலாவுக்கும் அந்த 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ வியான் மோல்டர் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் வந்தாலும் 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் ஆடுவார். ஸோ அந்த 2 ஓவரில் 1 விக்கெட் எடுத்துட்டா கூட அந்த ரன்ஸும் கொஞ்சம் அடிக்கிறதுனால அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் பிளேயராக வந்து இருப்பார்.
எம்ஐ கேப்டவுனை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்லேயும் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. ஒரு குயிக்காக வந்து ஒரு 20லேருந்து 25+ ரன் வரைக்கும் ஆடிடுவார். பவர் பிளேவை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவார். ஸோ அவரோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. டுவால் பிரேவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் தான் அவரோட ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ பேட்டிங்கில் வந்தால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவர் பவுல் பண்ணுவார். பட் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிளேயராக அவரோட பேட்டர் வந்து 30+ ரன் அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் அவர் ஃபேண்டசி டீமில் வர முடியும். கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக எல்லா மேட்சும் ஆடுற மாதிரியான ஒரு ஃபார்ம் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மனநிலையில் பவர் பிளே ஈக்குவலைஸ் பண்ணணும், பவர் பிளேவில் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் ஆடுறாரு. ஸோ அதில் கொஞ்சம் அவுட் ஆகிட்டும் இருக்காரு டுவால் பிரேவிஸ். ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லை. இப்போ ரியான் ரிக்கல்டன், டுவால் பிரேவிஸ் 2 பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ 2 பேருக்குமே பேட்ஸ்மேனாக ஒரு 20+ ரன் அடிப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவரும் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவர். ரேஷி வாண்டர் டசன் ஸோ சாலிடான பிளேயருங்க. டாப் ஆர்டரில் விக்கெட்ஸ் விழுந்தாலும் சரி, ஒரு பக்கம் விக்கெட் அவர் போய்கிட்டே இருந்தாலும் சரி, இவர் ஒரு பக்கமாக நின்று மினிமம் வந்து 25லேருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு சூப்பர்வான பிளேயர். பர்சன்டேஜ் வைஸாக அவர் நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரோல்ஃப்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். பட் இவர் இருக்கிற மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் கொஞ்சம் மைனஸாக இருக்கார். தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கேசவ் மகாராஜா ஒரு வெல் நோன் ஸ்பின்னர். இப்போ ரீசெண்ட் டைமில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். லியாம் லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன், ஜார்ஜ் லிண்டே, கெசிசோ ரபாடா, ப்ரூன் ஹென்ட்ரிக்ஸ், நுவான் துசரா. ஸோ இப்படி 5 மெயின் பவுலரோட தான் போகிறாங்க. அப்படிங்கிறப்போ லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாருங்க. ஸோ 2 ஓவர் அவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் நல்லாவே தெரியும். மினிமம் 20+ ரன் குயிக்காக ஆடிட்டு பெறுவார். ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்ஷன், மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். கெரன் பொல்லார்ட் பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டவுன் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சாம் கரன் அவருக்கு மேலேயே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கெரன் பொல்லார்ட் நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நுவான் துசரா. இந்த 2 பேரும் தான் வந்து இந்த டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. இன்சிலாக பவர் பிளேயில் கசிசோ ரபாடா அண்ட் ப்ரூன் ஹென்ட்ரிக்ஸ் இந்த 2 பேரும் தான் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் நுவான் துசராவும் சாம் கரன் தான் வந்து டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரபாடா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை வச்சு தான் ஸோ அவர் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் கரண்ட்டில் செம ஃபார்மில் இருக்காருங்க. பட் இன்சிலாக பவர் பிளேயில் தான் அவரோட பவுல் அதிகமாக இருக்கும். அந்த முதல் 6 ஓவரில் 3 ஓவர் கூட ஒரு பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சாம் கரனுக்கும் நுவான் துசாருக்கும் அந்த 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் பர்டிகுலராக நுவான் துசரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் செம ஃபார்மில் இருக்கார். நல்ல ஒரு ஏர்க்கிங் லென்த்தில் ட்ரை பண்ணுறாரு. விக்கெட் டு விக்கெட் பவுல் பண்ணுறாரு. ஸோ டெத் ஓவர்ஸ்க்கு அவர் ரொம்பவே ஒரு ஆப்டாக இருப்பார். சாம் கரன் பேட்டிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங்கில் வந்தாலும் 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கொஞ்சம் அவருக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வைஸ் பார்த்துருவோம். குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட்வர்டில் 74 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸ் தான் 2 மேட்ச்மே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் 11 ரன்னும் ஒரு மேட்ச் 63 ரன் அடிச்சிருக்காரு. வெனுவில் சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. 43 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் தான் வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கிறதுனால பாருங்கள் 20-23 ரன் தான் அடிச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸாக இருக்க போகுது. கேஎல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட்வர்டில். ஸோ அதில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 34 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இப்போ இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ அவருக்கு பவுல் பண்ண வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி வெனுலையுமே 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. 78 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லையுமே 39 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் ஏர்லியராக அவுட் ஆயிருக்காரு. வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 37 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் வந்து 30 ரன்னும் ஒரு மேட்ச் 7 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 194 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண அவருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் புரானோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் அவர் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வந்து வச்சுக்கோங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு வந்து இல்லை. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 36 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் ஒரு 25 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் அவர் பண்ணார்னா மஸ்ட் ட்ரை. அவர் பண்ணலைன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. ஜே மட்ஸை பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்ட் பாருங்கள் 32 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 9 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 94+,
94 ரன் ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 15 ரன் ப்ளஸ் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதாங்க இம்பார்ட்டன்ட். 56 ரன் அடிச்சிருக்காரு. 4 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க ஸ்பின்னர்ல கேசவ் மகாராஜ் மட்டும். ஸோ கண்டிப்பா ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். கிமு பாலை பொறுத்தவரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 51 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 4 மேட்ச் ப்ளே பண்ணி வெனுவில் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. இந்த வெனுவில் விக்கெட்ஸ் எதுவுமே பெருசா அவரு எடுக்கல. ஸோ டுவென் பிரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட்வுட்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவரில் பவுல் பண்ணுறாரு. 19 மேட்ச் ப்ளே பண்ணி 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் 117 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்ல இருந்தாலும் 10லேருந்து ஒரு 15 ரன். டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுனால ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் டுவென் பிரிட்டரிஸ்க்கு. கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 49 மேட்ச் ப்ளே பண்ணி 45 விக்கெட் எடுத்திருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு அதிகம். ரேஸ் டாப்லேயே பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காரு. ஜூனியர் டாலா வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக ரியான் ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்வுட்ல. வெனுவிலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 75 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப 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 புவராக இருக்குங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஹெட்வுட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே புவராக இருக்குது. பட் கரண்ட் ஃபார்ம் கடைசியாக விளையாண்ட 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அரை சதம் அடிச்சிருக்காரு. 2 30+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 4 மேட்சுமே கிட்டத்தட்ட 30+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பர் வேறு பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ரியான் ரிக்கல்டனுக்கு. டுவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே ப்ளே பண்ணி 13 ரன் அடிச்சிருக்காரு. 2 மேட்சுமே அவர்கிட்ட ரெக்கார்டே இல்லை, ஆவரேஜாக இல்லை ஆப்போனன்ட் டீமுக்காக. ஸோ வெனுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கார். ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது அவரோட ஃபார்ம். அடுத்ததாக ராஷிப் வேண்டர் டெசன் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் அதில் 43 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டும் 31 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்வுட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே ஓரளவு நல்லா தாங்க இருக்குது அவருக்கு. அதே போல் ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் வச்சிருக்காரு. வெனுவிலும் வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ரோலப்சனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 62 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் புவராக இருக்குங்க. 5 மேட்ச் ப்ளே பண்ணி 69 அப்படின்னு தான் அடிச்சிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற மைனஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸில் வீக்காக இருக்கிறதுனால கேசவ் மகாராஜ் வெஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். லியாம் லிவிங்ஸ்டன் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. வெனுவில் 25 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பவுல் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்வுட் ரெக்கார்ட் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. பவுலும் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்போ லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ கிரண் பொலாட் வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 8 மேட்ச் ப்ளே பண்ணி 230 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 36, 72, 56 ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ரீசெண்டாக அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வுட் ரெக்கார்ட் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. வெனு ரெக்கார்ட் ஓரளவுக்கு ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது. சாம் கரனுக்கு பொறுத்த வரைக்கும் ஹெட்வுட் ரெக்கார்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக வச்சிருக்காருங்க. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸும் ஆடி இருக்காரு. விக்கெட்ஸும் வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட்டுங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அதே ஆப்ஷன் தான். ஸோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் 10+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுவார். ஜார்ஜ் லிண்டே 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட்வுட்ல. ஸோ வெனுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் ப்ளே பண்ணி 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். கசிசோ ரபாடா ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட்வுட்ல 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுலையுமே வந்து 11 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் 8 மேட்ச்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவர் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவர் எடுத்திருக்காரு. புரூன் ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெனுவில் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோ தான். ஸோ ஹெட்வுட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. நுவான் தூஸ்ரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்வுட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்களேன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்காருங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா நுவான் தூஸ்ரா ஒரு மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். அடுத்ததாக பேட்டில் வைஸ் பார்க்குறப்போ குவிண்டன் டிகாக் வெஸ் சாம் கரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ப்ரூன் ஹென்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்போ ப்ரூன் ஹென்ட்ரிக்ஸ்ட்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறை அவர்கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்கு. பட் ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக ஆடிருக்காருங்க. ஸோ ப்ரூன் ஹென்ட்ரிக்ஸோட ஓவர்ஸில் ரன்ஸ் நல்லாவே ஆடிருக்காரு. கெயில் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கசிசோ ரபாடா கிட்ட கஷ்டப்பட்டிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ கசிசோ ரபாடா விஸ் கெயில் மேயர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரான்ட்ட வந்து
சாம் கரண்ட்டை 3 இன்னிங்ஸில் ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரபாடா கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கசிசோ ரபாடா வெஸ் நிக்கோலஸ் பூரன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஹென்ரி கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா கிட்ட கஷ்டப்பட்டுருக்காருங்க. அதே மாதிரி ஓலி ஸ்டோன்கிட்ட கஷ்டப்பட்டுருக்காரு. தென் லிவிங் ஸ்டோன்ட்டையும் ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ ஹென்ரி கிளாசன் வெஸ் ரபாடா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியான் டிக்கிள்டன் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்ட்டு 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் மீடியம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்னிங்ஸில் ஒரு 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ ஜூனியர் டாலாகிட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ டுவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கெயில் மேஸ்ட் ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. தென் டுவென் பிரிட்டேரிஸ்கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ ராசி வேண்டர்டசனை பொறுத்த வரைக்கும் ரேஸ் டாப்லிட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு. ஜூனியர் டாலாகிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ ஜூனியர் டாலா வெஸ் ராசி வேண்டர்டசன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் கேசவ் மகாராஜ் கிட்ட ஒரு முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. டுவென் பெரிட்டேரிஸ் கிட்ட டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறப்போ மேபி டுவென் பெரிட்டேரிஸ் வெஸ் லியாம் லிவிங்ஸ்டன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சாம் கரனை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் ஒரு 65 இன்னிங்ஸில் 19 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. ஸோ பேட்டில் வைஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மேட்சஸ் யாரும் ஆடாததுனால பெருசாக பேட்டில் வைஸும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டிகாக் 1, ஜேஜே மட்ஸ் 2, நிக்கோலஸ் பூரான் 3, வியான் முல்டர் 4, டுவென் பிரிட்டேரியஸ் 5, ரீஸ் டாப்லி 6, ஜூனியர் டாலா 7. இந்த 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் செயினில் இந்த 7 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் எம்ஐ கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் டிக்கிள்டன் கரண்ட் ஃபார்மில் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியான் டிக்கிள்டன், ராசி வேண்டர்டசன் 2, லியாம் லிவிங்ஸ்டன் 3, சாம் கரன் 4, கசிசோ ரபாடா 5, நுவான் தூஸ்ரா 6, கேரன் பொல்லாட் 7. ஸோ இந்த 7 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட ஒரு டபுளான ஒரு அமௌண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரானிக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் குயின்டன் டிகாக் சேஃபான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் சேஃபான ஆப்ஷன். தென் டுவென் பிரிட்டேரியஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறதுனால. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கசிசோ ரபாடா, சாம் கரன் இந்த 5 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி இவங்களெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கிராண்ட் லீக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியான் டிக்கிள்டன் கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு. ஸோ ரியான் டிக்கிள்டனுக்கு ஒரு ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நுவான் தூஸ்ரா ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாருன்னா டெத் ஓவரில் போல் பண்ணுறப்போ 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக எடுத்தாருன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு நல்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ கிராண்ட் லீக் அவர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டாலா. ஸோ ஜூனியர் டாலா, ஜேஜே மட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.